ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. நம்ம தொடரும்னு சொன்னோம் இல்லையா? டென்ஸில் இந்த ஆர்வக்கோளாறாக இருக்கிற பையன் வந்துட்டு இந்த உடம்பு சரியில்லாத அந்த குமாருங்கிற பேர், உடம்பு சரியில்லாத பையன் பேர், அவனை பற்றி செல்வாங்கிற தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்ருக்கான் இல்லையா? அதாவது தினம் இந்த 4 நாள் தொடர்ந்து ரெகுலராக நடந்த விஷயத்த சொல்லியிருக்கான், நடந்துகிட்ருக்கிற விஷயத்த சொல்லியிருக்கான், நடந்து இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்கான், ரொம்ப நேரம் நடந்துகிட்டு இருந்த விஷயத்த இந்த 4 காலங்களிலும் சொல்லியிருக்கான். நேற்று அப்புறம் செல்வா கேட்குறான் இந்த ஆர்வக்கோளாறு பையன்கிட்ட. ஆர்வக்கோளாறு பையன் அவனுக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா? அவன் பேர் சூர்யா. ஆர்வக்கோளாறாக இருக்கிற பையன் பேர் என்ன? சூர்யா. சூர்யாக்கிட்ட செல்வா கேட்குறான், டேய் அந்த சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னியே அந்த குமார், அவன் நேற்றும் இதே மாதிரி தானே அப்படின்னு. ஆமாண்டா, அதையே கேட்குற அப்படின்னு சொல்கிறான். டே நேற்று காலையிலேயே வந்து இங்கே டைரெக்டாக கேன்டீனுக்கு வந்துட்டாடா. காலையிலேயே வீட்டிலேருந்து வந்தாலடா, கிளாஸ்க்கு கூட போகல, பேக்கை வச்சுட்டு காலையில் ஒரு 9:30 9:45 கேன்டீனுக்கு வந்துட்டான்டா. என்னடா பண்ணான்? அவன் காஃபி குடித்தான்டா. அதுக்கு என்ன சொல்லுவான்? ஹீ ட்ராங்க் காஃபி. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஹீனா இங்கே யார்? குமார். ட்ராங்க், ட்ரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? DRANK, ட்ராங்க். ஹீ ட்ராங்க் காஃபி எஸ்டர்டே. எஸ்டர்டேனா என்ன? நேற்று. எப்போ? இன் தி மார்னிங், காலையில் வந்த உடனே ஒரு 9:45 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் செல்வா கேட்குறான், அப்புறம் 11 மணிக்கு இன்டர்வல் டைம் என்னடா பண்ணிட்டு இருந்தான்? அது ஏன் கேட்குற? ஹீ வாஸ் ட்ரிங்கிங் காஃபி அட் 11 AM. ஹீ வாஸ் ட்ரிங்கிங். ஹீ அவன், வாஸ் இருந்தான், என்ன செய்து கொண்டிருந்தான்? ட்ரிங்கிங் குடித்து கொண்டு. எதை? காஃபியை. ஹீ வாஸ் ட்ரிங்கிங் காஃபி எப்போ? எஸ்டர்டே. எஸ்டர்டேனா என்ன? நேற்று. எத்தனை மணிக்கு? அட் 11 AM, காலையில் 11 மணிக்கு. ஆமாண்டா. அப்புறம் நீ சொன்ன லன்ச் டைமு அவன் 2 டம்ளர் வச்சுருந்தான் காஃபி. 2 டம்ளர் என்னடா ஆச்சு அப்படின்னா? அது ஏன் கேட்குற? நம்ம லன்ச் டைம், அந்த லன்ச் கேன்டீனோட டோர் ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா? அந்த கதவுக்கு என்ட்ராகிட்டு நம்ம உள்ளே போகிறோம் இல்லையா? அந்த கதவுக்கு வெளியில் தான் அவன் 2 டம்ளர் வச்சுருந்தான்டா. நம்ம வரத்துக்கு முன்னாடியே 1 டம்ளர் காஃபி குடிச்சிருந்தான்டா. 2 செயல் நடந்திருக்கு. நம்ம வர்றது, அவன் ஏற்கனவே குடிச்சிருந்தது. ஸோ 2 செயல் நடந்திருக்கு. நம்ம வரத்துக்கு முன்னாடியே அவன் குடிச்சிருந்தான், 1 டம்ளர் காஃபியை குடிச்சிருந்தான், 1 கப் காஃபியை குடிச்சிருந்தான். குடித்து ட்ரங்க் இருந்தான். ஹேடு. பாருங்கள், செல்வா பிஃபோர் வி ரீச்டு த கேன்டீன். ரீச்னா அடைவது. எதை அடைவது? கேன்டீனை நம்ம போய் சென்றடைவதற்குள், அங்கே போய் சேர்றதுக்குள்ளே, கேன்டீன் டோர்கிட்ட நம்ம போகிறதுக்குள்ளே, ஹீ ஹேடு ட்ரங்க் ஃபஸ்ட். ஹீ ஹேடு ட்ரங்க் ஏ கப் ஆஃப் காஃபி. நம்ம போய் கேன்டீன் டோருக்கு ரீச் பண்ணுறதுக்குள்ளே, டோர் போய் அப்புறம் கேன்டீனுக்குள்ளே போய் சாப்பிடுவோம். அதுக்கு முன்னால் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, 2 டம்ளர் காஃபியில் 1 டம்ளர் குடிச்சிருந்தான், காஃபி குடிச்சிருந்தான். குடித்து ட்ரங்க் இருந்தான். ஹேடு. நம்ம போனோம். வி வெண்ட். கோனா என்ன? போகிறது. வெண்ட்டுனா என்ன? போனோம். அதே மாதிரி ரீச்னா என்ன? அடைவது. ரீச்டுனா அடைந்த, அந்த இடத்தை அடைவது. REACH, ரீச். பாஸ்ட் டென்ஸ் REACHED. நம்ம போகிறதுக்குள்ளே, நம்ம அந்த இடம் சென்றடைவதற்குள் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல நம்ம போகிறதுக்குள்ளேன்னு சொல்லலாம். சரியா? வி கம்மோட பாஸ்டன்ஸ் என்ன? கேம். கம்முனா வர்றது, கேம்னா வந்தோம் இல்லையா? கேன்டீனுக்கு வந்தோம் இல்லையா? கம்மோட பாஸ்டன்ஸ் என்ன? CAME, கேம். COME, கம்மோட பாஸ்டன்ஸ் CAME, கேம். வி கேம் டு த கேன்டீன். நம்ம கேன்டீனுக்கு வந்தோம்லடா. பாருங்கள், கம்மோட சிம்பிள் பாஸ்டன்ஸ் கேம் தான் போட்டிருக்கோம். ஏன் சிம்பிள் பாஸ்டன்ஸ் போட்டிருக்கோன்னா, இது 2வது நடந்த செயல். இதில் முதல் நடந்த செயல் என்ன? டேய் வி கேம் டு த கேன்டீன். நம்ம கேன்டீனுக்கு வந்தோம். அதுக்கு முன்னாலேயே அவன்
ஒரு கப் காஃபியை குடிச்சிருந்தான். அப்போ முன்னாடி நடந்தது, அவன் நம்ம வரத்துக்கு முன்னாடியே குடிச்சிருந்தான், காஃபியை குடிச்சிருந்தான். அந்த இடத்துல சிம்பிள் பாஸ்ட் வராது, ஹேடு போட்டு வெர்பு 3 வரும். கம், கேம், கம். அதே மாதிரி ஹீ ட்ரிங்க், ட்ராங்க், சரியா? இப்போ வந்து கம்முக்கு இந்த இடத்துல கம், கேம், கம் வேண்டாம். கம்மோட பாஸ்டன்ஸ் கேம் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா 2வது செயல் நடந்திருக்கு. வி கேம் டு த கேன்டீன், நம்ம கேன்டீனுக்கு வந்தோம், அது 2வது நடந்த செயல். அதனோட சிஓஎம்இ, கம்மோட பாஸ்டன்ஸ் சிஏஎம்இ, கேம் போட்டால் போதும். ஆனால் நம்ம வந்தோம், அதுக்கு முன்னாடியே அவன் காஃபி குடிச்சிருந்தான். இந்த முதல் நடந்த செயலில் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னால் என்னென்னா, ஹேடு போட்டு 3rd வெர்பு போடணும். குடிக்கிறதோட 3rd வெர்பு என்ன? ட்ரிங்க்கு, ட்ராங்க்கு, ட்ரங்க்கு. அப்போ குடித்து இருந்தான். இருக்கிறான்னா ஹேஸு, ஹேவ் அதெல்லாம் வரும் அந்த பக்கம். பட் ஹேடுனா இருந்தான், குடிச்சிருந்தான். நம்ம வரதுக்கு முன்னாடியே குடிச்சிருந்தான்டா ஒரு கப் காஃபியை. நம்ம வந்தோம்லடா, வி கேம் டு த கேன்டீன், நம்ம கேன்டீனுக்கு வந்தோம். அதுக்கு முன்னாடியே அவன் என்ன பண்ணான்? he had drunk 1 cup of coffee. என்ன பண்ணியிருக்கான்? நம்ம வரதுக்கு முன்னாடியே ஒரு கப் காஃபியை குடிச்சிருந்தான். ஆமாம், நம்ம வந்த பிறகெல்லாம் குடிச்சு முடிக்கல, நம்ம வரதுக்கு முன்னாடியே குடிச்சிருந்தான். அதனால தான் இன்னொரு கப்பு, இப்போ 2nd கப் எடுத்து இப்போ குடிச்சிட்ருக்கான். ஏன்னா முதல் கப் எடுத்து குடிச்சிருந்தான், நம்ம வரதுக்கு முன்னாடியே அவன் குடிச்சிருந்தான். அது காலி ஆகிட்டு இப்போ பிளேட் மேலே அந்த காலி கப்பை வச்சுருக்கான் பாரு. ஸோ அவன் குடிச்சிருந்தான். நம்ம வந்து ஒரு இடத்துக்கு முன்னாடியே அவன் குடிச்சிருந்தான்டா ஒரு கப் காஃபியை. அதுதான் வி கேம் டு த கேன்டீன் பிஃபோர் தட் ஹீ ஹேட். பிஃபோர்னால் அதுக்கு முன்னால், பிஃபோர் தட்னா அது, பிஃபோர்னால் முன்னால், அதுக்கு முன்னால். ஹீ ஹேட் ட்ரங்க், அவன் குடித்திருந்தான். ஹேடுனா இருந்தான், ட்ரங்க்னா குடித்துன்னு சொல்லக்கூடாது, குடித்திருந்தான். முன்ன பின்னாடி தான் வரும், முன்னுக்கு பின்னுக்கு இருந்தால் போட்டு வரும். தமிழில் கொஞ்சம் முன்னுக்கு வந்து அது பின்னுக்கு வரும். ஹீ ஹேட் ட்ரங்க், அவன் குடித்திருந்தான். எதை? எ கப் ஆஃப் காஃபி. ஆல்ரெடி வரதுக்கு முன்னாடியே குடிச்சிருந்தான்டா, ஏற்கனவே குடிச்சிருந்தான். அதான் பாரு, காலி கப்பை வந்துட்டு பிளேட்டில் இருக்குது. சி, எம்டி கப் இஸ் ஆன் தி பிளேட், இல்லையா? ஸோ இதுக்கு மெயினாக என்ன? ஹீ ஹேட் ட்ரங்க் காஃபி. 2 cups of coffees are there. 1 cup of coffee he had drunk. குடிச்சிருந்தான். see now second cup coffee he is drinking now. இப்போ பாரு குடிச்சிருக்கா 2nd cup காஃபியை. ஏன் 2nd cup காஃபி குடிச்சிட்ருக்கான்? ஏன்னா நம்ம வரதுக்கு முன்னாடி அவன் என்ன குடிச்சிருந்தான்? முதல் 2 கப்பில் 1 கப் காஃபி குடிச்சிருந்தான். அதனால தான் அது இந்த எம்டியான காலியான கப் என்னது, அந்த காலி கப்பை வந்துட்டு பிளேட்டில் வச்சுட்டு இப்போ 2nd காஃபி குடிச்சிட்ருக்கோம். வி கேம் டு த கேன்டீன் பிஃபோர் தேட் ஹீ ஹேட் ட்ரங்க் ஏ கப் ஆஃப் காஃபி. ஓகேவா? ஹீ ஹேட் ட்ரங்க், குடிச்சிருந்தான். அப்புறம் சரி, எத்தனை நிமிஷம்டா குடிச்சிட்டு இருந்தான்? அது ஏன்டா கேட்குற? 20 நிமிஷமாக குடிச்சிட்டு இருந்தான்டா. ஹீ had been drinking. has been வராது, ஏன்னா இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹீ had been drinking coffee for 20 minutes. தோப்படுதான்டா, 20 நிமிஷமாக காஃபி குடிச்சிட்டு இருந்தான்டா. பார்த்தோம் இல்லையா? இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனி நாளை இதே மாதிரி தான் பண்ணுவானா அப்படிங்கிற ஃப்யூச்சரில். இப்போ நம்ம பார்த்தது என்ன? பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நாளைக்கு ஃப்யூச்சரை பற்றி பார்க்கலாம். தொடரும். பாய்.